ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த நாள் உனக்கு அதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கும் என் செல்லமே. அதாவது நம்பிக்கையோடு இன்னைக்கு நீ செய்கிற எல்லா வேலைகளையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்து ஒன்றல்ல இரட்டிப்பு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். ஆமேன் செல்லமே. எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தியோ அந்த நல்ல தகவல் நல்லபடியாய் உன்னை வந்து சேரும்படியும் எல்லா விஷயங்களும் இன்னைக்கு உனக்கு நல்லபடியாக நடந்து இந்த நாள் உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நல்ல நாளாக மாறும்படியும் இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். பல விஷயங்களை உன் மனசுக்குள்ளேயே போட்டு யோசிச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும். நடந்து முடிந்ததையும் கடந்த காலத்தையும் விட்டுடு என் செல்லமே. எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியோடு உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. உன்னை ஒரு நீ சாதாரண கல்லாக நினச்சினா இந்த உலகம் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கும். ஆனால் நீ உன்னை ஒரு வைரமாக நினச்சி மதித்து நடக்கும்போது இந்த உலகமே உன் மதிப்பை புரிஞ்சு உன்னை தேடி வரும். இப்போ புரியுதா? நீ நினைக்கிறத பொறுத்து தான் இந்த உலகம் உன்னை பார்க்குற பார்வை இருக்கும். உன்னை எப்போதும் உயர்வாக நினச்சி உயர்வாக வச்சு கொள்ள பழகு. உன் மதிப்புங்கிறது உன் மனசுல இருந்து தான் தொடங்குது. உன்னை நீ மதிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா இந்த உலகமே உன்னை மதிக்க தொடங்கும். எந்த சூழ்நிலையிலையும் நீ தாழ்ந்து போக நினைக்காதே. நீயாகவே உன்னை தரம் தாழ்த்தி தாழ்வாக யோசிக்க வேண்டாம். ஏன்னா நீ சாதாரணமான பிள்ளை அல்ல. உனக்குள்ள ஒரு மாபெரும் அற்புதமான சக்தி இருக்கு. அதை கொடுத்த இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையை அழகாக ஆக்கி கொடுப்பேன் என் செல்லமே. உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் அனைவருக்கும் நீ கதையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தையும் உன் மனசில் இருக்க வேதனையும் நீ யாருக்கு என்னதான் புரிய வைக்க முயற்சி செஞ்சாலும் அது அவங்க வெறும் கதையாக தான் கேட்பாங்களே தவிர உன் வழியை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு உன்னை பயன்படுத்தி கொள்ள தான் நினைப்பார்கள். அதனால் நீ அமைதியாகவே உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய தயாராகு. கண்டிப்பாக உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லாரிடமும் நல்ல பிள்ளையாக இருப்பது தப்பு இல்லை. ஆனால் கெட்டவங்க கிட்டையும் மோசமானவங்க கிட்டையும் தகுதியை அற்றவர்களிடமும் நீ அதிக அன்பையும் கருணையும் காட்டும்போது அதுவே உன் வாழ்க்கையின் அழிவின் தொடக்கமாக மாறிடும் என் செல்லமே. நல்லவங்களுக்கு உதவி செய்யலாம். நல்லவங்க மீது நீ நட்போட பாசத்தோடு இருக்கலாம். ஆனால் கெட்டவங்களுக்கு நீ உதவி செய்யும் போது கெட்டவங்க மீது நீ அன்பும் அக்கறையும் கொள்ளும்போது அதை அவர்கள் அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு உனக்கு எதிராக எதையாவது செஞ்சிருவாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் கருணை கொடு. ஆனால் அறிவோட யாருக்கிட்ட எந்த அளவுக்கு எப்படி நடந்துக்கணும் பேசிக்கணுன்றத புரிஞ்சு செயல்படு. எப்போதுமே உன் இதயம் மென்மையாக இருக்கட்டும். ஆனால் உனக்கென ஒரு எல்லையை போட்டுக்கிட்டு நீ வலிமையுள்ள ஆளாக வாழ்ந்து காட்டணும் என் செல்லமே. எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினச்சின்னா உன்னை ஏமாளியாக்கி மூலையில் உட்கார வச்சிருவாங்க. அதனால் யாருக்கு உதவி செய்யணுங்கிறத முதல்ல நீ தேர்வு செய். அப்போது தான் உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனசு இருந்தாலும் யார் எப்படிப்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களுக்கு நீ உதவி செய்யும்போது அது நன்மையை தராவிட்டாலும் கெட்டதாக முடியாது. ஆனால் கெட்டவனுக்கு நீ நல்லதை செய்யும்போது அது உனக்கு கண்டிப்பாக கெடுதலையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையுமே திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வராகி அம்மா உன் வாழ்வில் இருக்கும் இருளை அகற்றி இந்த விடியலை உனக்கான விடிவு காலமாக வெளிச்ச காலமாக மாற்றி தர்றேன். இத்தனை நாளா உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு என் செல்லமே. உன் வாழ்க்கையை ஒளியாக மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராயிட்டேன். நீ சாதாரண சிலை அல்ல. இந்த வராகி அம்மா செதுக்கக்கூடிய சிறந்த படைப்பு. அதனால தான் உன் வாழ்க்கையை நான் மெதுவாக செதுக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போது நடக்கும் விஷயங்களும் பிரச்சனைகளும் நான் உன்னை செதுக்குவதால் உதிர்ந்து விழுகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. கெட்டது தான் உன்னை விட்டு விலகி போகுதே தவிர கெட்டது தேவையற்ற பாகங்கள் தான் கல்லிலிருந்து உதறி விலகி போகுமோ அதே போல் உன் வாழ்க்கையில் இருக்க தேவையற்ற விஷயங்களை தான் இந்த வராகி அம்மா விலக்கி வைக்கிறேன். நீ ஒருபோதும் கவலைப்படாமல் நம்பிக்கையோட காத்திரு. உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இருட்டில் உட்கார்ந்து எத்தனையோ நாட்கள் நீ அழுதாயல்லவா? அது அனைத்தையும் சரி செஞ்சு
இப்போ உன் வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்க நான் வந்துட்டேன். உன் பலவீனத்தை எல்லாம் தாண்டி உன்னை பலமுள்ள ஆளாக மாற்ற நான் வந்த பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற? நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே உன்னை தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன். உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். எப்போதுமே நீ ஒரு நல்ல முடிவை எடுக்க பழகு. என்னை நம்பி நீ எந்த முடிவை எடுத்தாலும் அது நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல முடிவாகவே இருக்கும். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான தோல்வியை தாண்டி உன் கைகளில் வெற்றியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அமைதியாக நீ இருப்பதே உனக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும். நீ அமைதியாக இருக்கிறத பார்த்து யார் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும் உன்னை பலவீனமான ஆள்னு நினச்சாலும் கூட நீ அதை பற்றி கவலைப்படாத. அமைதிதான் புயலாக மாறும். சரியான நேரம் வரும்போது உன் வாழ்க்கையிலையும் நான் உன்னை புயலாக மாற்றி வெற்றி பெருங்கடலில் சேர்ப்பேன் என் செல்லமே. உன் பொறுமை, உன்னுடைய அமைதி கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோடு நீ இருந்தீனாலே எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு நல்ல முறையில் முடிச்சு கொடுத்துருவேன். தினமும் அதையும் இதையும் யோசித்து பயப்பட்டுக்கிட்டே இருந்தீனா அந்த பயமே உன்னை முழுவதுமாக உன் வாழ்க்கையில் சாப்பிட்ரும். அதனால உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய, உன்னை எதையும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய பயத்தை உன் மனசுலேருந்து தூக்கி போடு. உன் பயத்தை அழிக்க, உன் மனதில் வரும் சந்தேகத்தை எரிக்கணும்னா நீ பயந்து ஓட வேண்டாம். நீ போராடுறதுக்காக பிறந்த பிள்ளை. வாழ்க்கையில் எதையும் எதிர்த்து தைரியமாக நீ போராடும் போது தேவையற்ற பயமெல்லாம் வெறிந்து பொசுங்கி சாம்பலாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன, நீ தைரியமாக வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டலாம் அல்லவா? நம்பிக்கையோடு நீ இருந்தாதான் எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுக்க முடியும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்தி உன் பிரச்சனைகளை எல்லாம் தூள் தூளாக மாற்ற போகிறேன். நீ பயப்படுற அளவுக்கு உன் பிரச்சனைகள் பெருசு கிடையாது. நம்பிக்கை தான் நீ கொஞ்சம் சிரிச்சா வச்சிருக்க. முதல்ல எல்லாமே சரியாயிடும், நல்லது நடக்குன்ற நம்பிக்கையை பெருசாக்கு. அப்புறம் இந்த பயமெல்லாம் தூசியாக காணாமல் போயிடுமேன்னு சொல்லவே. பயங்கிற இருளையே உனக்கான ஒளியாக மாற்று. என்னை நீ முழுசாக நம்பும் அந்த நிமிடத்திலேயே உன் வாழ்க்கையை நான் திசை மாற்றி போக ஆரம்பிச்சிருவேன். உன் வாழ்க்கையை திசை மாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் நல்ல முடிவாக எடுக்க பழகு. என்ன நடந்தாலும் அது நல்லதாகவே இருக்குன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்துட்டாலே உனக்கான அதிசயங்களை இந்த வராகியம்மா நடத்தி முடிச்சிருவேன் என் செல்லமே. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை திசையே இல்லாத கப்பல் போலதான். கப்பலுக்கு எந்த பக்கம் போகிறோன்னு திசை தெரியாட்டி அந்த கப்பல் எந்த பக்கம் போகும்னே சொல்ல முடியாது. அதனால் முதல்ல உனக்குள்ள ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக வேலைகளை செய்ய ஆரம்பி. லட்சியத்தையே நீ காற்றாக சுவாசிக்கும் போது, லட்சியத்தை நோக்கியே நீ கனவு காணும்போது உன்னுடைய அணுவிலும் உன்னுடைய உடலிலும் லட்சியங்கிற ரத்தம் வேகமாக ஓடி அதை அடைவதற்கான வழிகளை உன் கண்களில் காட்டும். உன் குறிக்கோளை எட்டும் வரை நீ நில்லாமல் நடந்து போய்கிட்டே இரு. நீ போகும் பாதையில் தடைகள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி உன்னை பலப்படுத்த வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு முன்னேறு. உன் முயற்சி தான் உன் விதி. நீ நம்பிக்கையோடு செய்யும் எல்லா செயல்களிலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் என்று சொல்லவே. நேரம் இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்ற இப்படிப்பட்ட எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதை இப்போவே நிறுத்திடு. இது எல்லாமே உன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தக்கூடிய பொய்கள் தான். உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதால தானே இந்த வராகியம்மாவை வணங்கும் பாக்கியத்தை பெற்றாய். எல்லாரும் என்னை அவ்வளவு சுலபமாக வணங்கிட முடியாது. யார் வாழ்க்கை மாறும், யார் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்குன்ற பிரார்த்தம் இருக்கும், யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் என்னை வணங்குற பாக்கியத்தை நான் கொடுத்துருக்கேன். அவங்கள் கண்களில் மட்டும்தான் இந்த பதிவு தென்படும். அதனால் இனிமேல் உனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நீ சொல்லவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. இன்று முதல் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. உன் முயற்சிகளை மட்டும் நீ எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக செய்யும்போது
கண்டிப்பா நீ செய்யும் செயல்கள் மூலமாக அதிர்ஷ்டம் வெற்றியாக உன்னை வந்து சேரும் என் செல்லமே. மனசுக்குள்ள பயப்படுறிய அடிக்கடி, அது ஒரு உணர்ச்சியே கிடையாது. எந்த மனிதர்களுக்கும் பிறக்கும்போது நான் பயங்கிற உணர்வை கொடுக்கவே இல்லை. நீங்களாதான் சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து உங்களுக்குள்ள பயங்கிற சங்கிலியை போட்டு உங்களை நீங்களே கட்டி வச்சுக்கிறீங்க. நீ எதை கண்டு பயப்படுகிறாயோ அதுக்கு நீ அடிமையாகி விடுவாயின்றதை ஞாபகம் வச்சுக்கோ. எந்த விஷயத்துக்கும் நீ பயப்பட வேண்டாம், தைரியமா இரு. ஏன்னா பயங்கிறது உன் கனவுகளை கொல்லக்கூடிய முதல் விஷமாக இருக்கும். பயத்தை ஓட்ட விட்டுட்டு நீ தைரியமாக உனக்கான செயல்களை செய்ய பழகு. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், எதை நினச்சும் கவலைப்பட மாட்டேன்ற அந்த வாக்கியம், அந்த தைரியம் உனக்குள்ளே இருந்தாலே அது உன் வாழ்க்கையவே மாற்றிடும் என் செல்லமே. உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியாக இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்காக பிறந்த பிள்ளை அல்லவா நீ? உன் மனசுக்குள்ள ஒரு சத்தம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறத நல்லா கவனிச்சு பாரு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நீ நினச்சினா உன் மனசுக்குள்ளேயே இருந்து உன்னை பயமுறுத்துகிற நீ கோலை, உன்னால் முடியாது, நீ பலவீனன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை தூக்கி போட்டுட்டு இன்னும் உன் சக்தி என்னங்கிறத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் மனசில் இருக்கக்கூடிய அசுர சக்தியையும் உன் மனசில் இருக்கக்கூடிய தைரியத்தையும் வைராகியத்தையும் நீ தட்டி எழுப்பும்போது நீ ஜெயிக்கிறதையும் வெற்றி பெறுவதையும் இங்கே யாராலுமே தடுக்க முடியாது. நம்பிக்கையோடு நீ முன்னேறும்போது எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கை இப்போது நல்ல திசையை நோக்கி போக ஆரம்பிக்குது என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். நீ போகும் பாதை முழுவதும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து துணிச்சலை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உண்டாக்குவேன். நீ வடிக்கிற கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, உன்னுடைய துன்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கு. கண்டிப்பா நீ இழந்த அனைத்தையும் இந்த வராகியம்மா உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ இன்னும் இன்னும் பெரிதாக, வலிமையாக, உயரமான ஆளாக வாழ்க்கையை உயர்த்தி வெற்றி பெற தயாராகு. இப்போது இன்று முதல் உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு. இந்த வராகியம்மாவும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். முக்கியமாக உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? பல கஷ்டங்களில், பல சூழ்நிலைகளில் நீ தனியாக இருக்க நினச்சி வருத்தப்பட்ட போதெல்லாம் இந்த வராகியம்மா நானும் உன் கூடவே இருந்து நீ அழுததையும் உன் கண்ணீரையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதனால் இப்போ நீ சொல்லாமலேயே உன் மனவேதனைகளும் கஷ்டங்களும் எனக்கு தெரியும். எத்தனை சக்திகள் ஒன்றாக சேர்ந்து உன்னை கீழே தள்ள முயற்சி செஞ்சாலும் அத்தனையிலிருந்தும் நானே உன்னை காத்து அருளுவேன் என் செல்லமே. நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை மீண்டும் எழுப்பி என் அருளின் மூலமாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் சேர்த்து இப்போ உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் அல்லவா? இனிமே உன் கர்ம வினைகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நாளடைவில் நீ நல்லபடியாக சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களும் கூட உன் நல்ல மனசின் முன்பாக கரைஞ்சு காணாமல் போயிடும். உன் நல்ல உள்ளத்துக்காகவும் உன் நல்ல மனசுக்காகவுமே இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டாக்க போகிறேன். இப்போது நீ விதியை எதிர்க்கிற நிலையில் இல்லை, விதியவே தாண்டி ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்ட. கண்டிப்பாக எல்லா செயல்களிலும் எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். உனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினச்சி நீ மனசுடைஞ்சு நிற்கதியாக நிற்கும்போது உன் கரங்களை இறுக்கமாக பற்றியவள் இந்த வராகியம்மா நான் தானே. தனியாக இருப்பதாக நினச்சி வருத்தப்படாதே. எந்த சூழ்நிலையிலையும் இந்த வராகியம்மா உனக்கு நிழலாக உன் கூடவே இருப்பேன். நிச்சயமாக நீ முன்னேறுவாய். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தா அதை முதல்ல தூக்கி போட்டுடு. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த மாற்றங்களை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பு முனையை நான் உண்டாக்குவேன். நீ வெற்றி பெறதுக்கும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் இந்த வராகியம்மா நானே உனக்கு வழிகாட்ட போகிறேன். இனி நிம்மதி பெருகும். நல்ல நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். நீ செய்த நற்செயல்களுக்கான பலனை இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். நீயும் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களுக்கும் மனசில் இடம் கொடுக்காதே. சில பிரச்சனைகள் உனக்கு சீக்கிரம் தீர்ந்துரும்னு சொல்லியிருந்தேன் அல்லவா? இதோ பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா காலையிலேயே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமே
நீ பேசுகிற வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசு. மனசில் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து சந்தேகப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். உன் வாழ்க்கை பயணத்தை நீ வெற்றிகரமாக வாழணும்னு நினச்சினா உடல் ஆரோக்கியத்தை சரி செஞ்சு மனசை தெம்பாக வச்சுக்கோ என் செல்லமே. நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கும் இந்த வராகியம்மா வாய்ப்பை கொடுக்க போகிறேன். உனக்கு வருமானம் பெருக நான் வழிகாட்டுறேன். அவ்வப்போது உன் மனதில் இருக்கக்கூடிய தடுமாற்றத்தை தூக்கி எறிஞ்சிடு. நேர்மறை எண்ணத்தோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தையும் வெற்றியையும் நான் கொடுக்க போகிறேன். அடுத்தடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். வஞ்சகங்களும் துரோகங்களும் தீமைகளும் உன்னை விட்டு விலகி நிற்க போது நீ செய்த நல்வினைகள் உன் பாதையை ஒளியூட்டும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். எல்லா காரியங்களையும் எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி கொடுப்பேன் என இந்த வராகியம்மா உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நீ என்றைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நிம்மதியாக வாழும்படி இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ நினைச்ச காரியம் எல்லாம் இனி எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக நடந்து முடிய போகுது. உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். இனி எல்லாத்தையுமே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே.